1856 ஜெர்மனி சுரங்க தொழிலாளர்கள் வழக்கம் போல தங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான பொருள் அவங்களுக்கு கிடைச்சது. சேம் டைம் பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்டான ஜான் கார்ல் ஃபுல்ட்ரோட் தன்னோட ஆராய்ச்சியை மேற்கொண்டு அவரோட லேப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ லேபுக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாம சில பேர் அவரோட லேபுக்கு வராங்க. அவங்க தான் நேண்டதல் கேவ்ல வேலை பார்த்துட்டு இருந்த சுரங்க தொழிலாளர்கள். ஸோ ஃபுல்ட்ரோட் அவங்க கொண்டு வந்ததை பார்த்துட்டு அது என்னன்னு கேட்க, தொழிலாளர்கள் இது நாங்க குகையில வேலை பார்க்கும் போது கிடைச்சது, பார்க்க கரடியோட மண்டையோட மாதிரி இருக்கிறதால உங்ககிட்ட கொண்டு வந்தோம் சொல்லி கொண்டு வந்தது கொடுத்துட்டு திரும்பி போறாங்க. பிறகு ஃபுல்ட்ரோட் அவங்க கொண்டு வந்ததை ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு அவரோட ஆராய்ச்சியில தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு தொழிலாளர்கள் கொண்டு வந்தது அவருக்கு ஞாபகத்துக்கு வர, ஸோ அதை எடுத்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு புரியுது இது கரடியோட எலும்பு இல்ல, ஒரு மனிதனுடைய எலும்பு கூடு அப்படின்னு. வெல்கம் பஸ். மனித இனம், அதாவது ஹோமோசெப்பியன்ஸ் உருவாகி கிட்டத்தட்ட 2 லட்சம் வருஷங்கள் கடந்து போயாச்சு. ஆனா இப்போ இந்த மனித இனம் எப்படி உருவானது என்பது பற்றிய மிகப்பெரிய கான்ட்ரவர்சிகள் நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம், நமக்கு முந்தி வாழ்ந்து இறந்து போன மனித இனமான நேண்டதல் மனித இனம். ஸோ இந்த இனம் பூமியில எப்படி உருவானது, எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்தது, பிறகு பூமியில இருந்து எப்படி படிப்படியாக மறிய தொடங்கியது, இதை பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், இது மிஸ்டர் சயின்ஸ் தமிழ். இந்த நியாண்டதல் இனத்தோட தொடக்கம் 8 லட்சம் வருஷத்திலிருந்து 3.5 லட்சம் வருஷம் இருக்கலான்னு ஒரு டைம் லைனை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம் லைனை வச்சு பார்க்கும்போது இந்த நியாண்டதல் இனத்தோட மூத்த முன்னோடிகளை கருதப்படுறது ஹோமோ ஹைடல்பெர்கென்சிஸ் மற்றும் ஆப்பிரிக்காவோட சொந்த இனமான ஹோமோ எரெக்டஸா இருக்கலான்னு கருதப்படுது. இப்போ 1856 சுரங்க தொழிலாளர்கிட்ட ஒரு ஃபாசில்ஸ் கிடைச்சது இல்லையா, அந்த ஃபாசில்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 1829 டாக்டர் பிலிப் சார்லஸ் மெர்லின் குகையில தான் முதல் நியாண்டதல் இனத்தோட ஒரு ஃபாசிலை கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது ஒரு சின்ன குழந்தையோட ஃபாசில்ன்றதால அது அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணாம அதை எடுத்து ஓரமா வச்சுட்டாங்க. பிறகு 1856 ஃபுல்ட்ரோட் கைக்கு வந்து அந்த ஃபாசிலை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது கரடியோட எலும்பு கிடையாது, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்ன வாழ்ந்த ஒரு மனிதனுடைய எலும்புன்னு. பிறகு தன்னோட ஃப்ரெண்டான ஹெர்மன் சப்போஷன், ஆக்சுவலி இவர் ஒரு அனாட்டமி ப்ரொஃபசர். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ததுல நிறைய டவுட்ஸ் வர ஆரம்பிச்சது. அதாவது இந்த மண்டையோட பார்க்கறதுக்கு நவீன மனிதனுடைய மூளையோட கொள்ளளவுக்கு இருந்தாலும் முன்பக்க நெற்றி அளவு ஒன்று போல இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமான ஒன்று அதனோட தாடை அமைப்பு. ஏன்னா வேட்டையாடி உணவை உண்ணக்கூடிய இனமா இருந்ததால, அதாவது உணவு கடினமா இருந்ததால முன்பக்க தாடை அமைப்பு பெரிய வித்தியாசமா இருந்தது. ஸோ ஃபுல்ட்ரோட்டுக்கும் சரி அவரது நண்பருக்கும் சரி இது தற்கால மனிதனோட எலும்பு இல்லைன்னு மட்டும் முடிவு செஞ்சாங்க. சரி, தற்கால மனிதனோட எலும்பா இல்லைன்னா வேற எதோட எலும்பா இருக்கலாம்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. பிறகு திரும்ப ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்டடி பண்ணதுல இது தற்கால மனிதனோட எலும்புகள் இல்லை, நமக்கு முந்தி வாழ்ந்து இறந்து போன ஒரு ஆதிகால மனிதனோட எலும்பா இருக்கலாம்னு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. சரி, இப்படி ஒன்று கண்டுபிடிச்சாச்சு, இதை வெளி உலகத்துக்கு சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அஃபிஷியலா தயங்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ தெரியாது இப்போ நாம சொல்ல போற விஷயம் இந்த உலகத்தையே, அறிவியல் உலகத்தையே மாற்ற போற ஒரு புதிய கண்டுபிடிப்பா இருக்கும்னு. அதன்படி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்மள மாதிரியே பூமியில வாழ்ந்து அழிஞ்சு போன மனித இனத்தை தான் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இனத்தோட எலும்புகள் தான் இதுன்னு அறிவிச்சாங்க. இதை சொல்லும் போது அவங்க 2 பேருக்குமே ரொம்ப தயக்கமா இருந்தது. ஏன்னா நம்ம சரியா தான் கண்டுபிடிச்சிருக்கோமா, இல்லை நாமளே ஏதாவது குழப்பிக்கிட்டு இல்லை தப்பா கன்வர்ஸ் பண்றோமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைம்ல டார்வினிசம் வெளிவராத காலம், மதம் என்ற அடிப்படையில மக்களை ஒரு அடக்குமுறையா வச்சிருந்த காலம். ஸோ அந்த டைம்ல ஏதாவது இந்த மாதிரி சொன்னா என்ன மாதிரியான விலைகள் சந்திக்க வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. சேம் டைம் மனிதர்கள் என்பது கடவுளோட நேரடியான குழந்தைகள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல ஏதாவது சொன்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவங்க சொன்னதை மக்கள் ஏத்துக்கவும் இல்லை. அங்கிருந்து கரெக்டா 2 வருஷம் கழிச்சு சார்லஸ் டார்வின் தன்னோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ் புக்கை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே இருந்து தான் கடவுளுக்கும் அறிவியலுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாக ஆரம்பிச்சது. மதத்தை ஃபாலோ பண்றவங்க டார்வினை எதிர்க்க ஆரம்பிச்சாலும் அறிவியல் உலகத்துல டார்வின் சொன்னதை உதாசீனப்படுத்த முடியல. காரணம், டார்வின் மேம்போக்க இந்த ஆராய்ச்சியெல்லாம் நடத்தல. கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கையில 18 வருஷம் செலவழிச்சு எவல்யூஷன் தியரியை உருவாக்கினாரு. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த புத்தகம் எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லாம நம்ம சுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிற உயிரினங்களோட எச்சங்களை வச்சு அந்த இனம் எப்படி வந்திருக்கும், எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்ன்றத ரொம்ப தெளிவான சிந்தனையோட எழுதியிருப்பாரு. அதனாலே டார்வினிசம் இந்த உலகத்துல தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ஏத்துக்க ஆரம்பிச்சது. சேம் டைம் ஃபுல்ட்ரோட் 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச விஷயத்தை ஏத்துக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல
நியாண்டர்தல் ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சாங்க. இவங்களோட ஆரிஜின் பார்க்கும்போது ஐரோப்பாவோட தென்மேற்கு பகுதியில இருக்கலாம்னு கருதப்படுது. மாடர்ன் ஹியூமனா கருதப்படுற நமக்கு முன்னாடி யாருன்னா அது இந்த நியாண்டர்தல் மனிதர்கள். நமக்கும் அவங்களுக்கு பெரிய அளவு வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை. ஏறக்குறைய எல்லாமே சிமிலர்லி ஒன்னா தான் இருக்கு. மோஸ்ட்லி குளிரான இடத்துல வாழ்ந்ததால சிவந்த ஸ்கின் டோனும் பிரவுனிஷ் ஏர் கலரும் இருந்திருக்கு. ஹைட் அண்ட் வெயிட் பார்த்தோம்னா ஆவரேஜ் ஹோமோசேப்பியன்ஸ் என்ன ஹைட்ல இருந்தாங்களோ அதே லெவல்ல இருந்திருக்காங்க. 5 அடியில இருந்து 6 அடி வரைக்கும். வெயிட் திடகாத்திரமா இருந்திருக்காங்க. மோஸ்ட்லி வேட்டையாடி உணவை சாப்பிட்டிருக்காங்க. கொட்டைகள், விதைகள் அவங்களோட உணவுல ஒரு அங்கமா இருந்தாலும் மாமிச உணவு தான் அதிகமா எடுத்திருந்திருக்காங்க. கென்யாவில் கிடைச்ச சில நியாண்டர்தல் ஃபாசில்ஸ் ஆராய்ச்சி செய்யும் போது அவங்க பற்கள்ல இருந்து எனாமல் மற்றும் சிறு சிறு உணவு துணுக்களை வச்சுதான் இந்த இனம் மாமிச உண்ணிகள்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. நெருப்பை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கு, ஆனா உணவை பச்சையா சாப்பிட்டாங்களா அல்லது வேக வச்சு சாப்பிட்டாங்களா ஒரு கன்ஃபார்ம் பண்ண முடியல. மோஸ்ட்லி வேட்டைக்கு ஆண் இனம் தான் போகும். பெண் இனம் தங்களோட குட்டிகள் மற்றும் குழந்தைகளோட அவங்க இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு சேஃப் கார்டா இருப்பாங்க. இதை எப்படி யூகிச்சாங்கன்னா, நியாண்டர்தல் இனத்தோட ஃபாசில்ஸை ஒரு குகையில கண்டெடுக்கும் போது அந்த இடத்துல கண்டுபிடிச்சது எல்லாமே பெண்கள் மற்றும் குழந்தைகளோட எலும்பா இருந்திருக்கு. ஆண் எலும்புகள்ன்ட்டு எதுவுமே அந்த இடத்துல கிடைக்க பெறல. ஸோ இதை ஒரு யூகமா வச்சுதான் ஆண் இனம் மட்டும் வேட்டைக்கு போகும் அப்படின்னு ஒரு கன்ஃபர்ஷன் பண்ணாங்க. ஸோ இது ஒரு தேரியா மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர இப்படிதான் இருக்கும்ட்டு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. இவங்களோட மூளை அளவு தற்காலிக மனிதனோட மூளை அளவை விட கொஞ்சம் பெருசா இருந்திருக்கு. ஸோ சிந்திச்சு செயல்படுற இனமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. கலாச்சாரம், நாகரிகம் எல்லாத்தையும் ஃபாலோ செய்திருக்காங்க. தங்களுக்குன்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்காங்க. நெருப்பை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதனால அதிதீவிர குளிர்காலத்துல இருந்து தங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. விலங்குகளோட தோள்களை உரிச்சு ட்ரெஸ்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட குழுவுல யாராவது இறந்துட்டா அவங்களுக்கு என்ன இறுதி சடங்கு செய்யணுமோ அதை செய்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சடங்குகள் நியாண்டர்தல் செய்ததால தான் அவங்களோட ஃபாசில்ஸ் முழு ஃபாசில்ஸா நமக்கு இப்ப பல இடங்கள்ல கிடைச்சிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு சமுதாய கூட்டமா வாழ்ந்த நியாண்டர்தல் இனம் எப்படி அழிஞ்சு போச்சு? ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறி உலகம் முழுக்க எப்படி பரவ ஆரம்பிச்சாங்க? உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்கும் போது ஹோமோசேப்பியன்ஸை மீட் பண்ணாங்களா? அப்படி ஹோமோசேப்பியன்ஸை மீட் பண்ணியிருந்தா அவங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க? இதை பத்தின எல்லா விஷயங்களும் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் தடவை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அண்டில் சைனிங் ஆஃப் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்.